பிடியதன் உருவுமை குலமிகு கரியடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகுக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறையில் ஈசனே சிவகாமி நேசனை என்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி மங்களகரமான விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பகவான் இடப்பெயர்ச்சியாக வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கடந்த ஒரு ஆண்டுகளாக முடியப் போகின்றது. இந்த ஒரு ஆண்டு காலத்திலேயும் சனீஸ்வரன் நாங்கள் பட்ட கஷ்டம், நாங்கள் பட்ட துன்பம், துயரம் எல்லையில்லாத அளவிட இல்லாத மிகப்பெரியது கஷ்டப்பட்டோம். ஐயா சுவாமி இப்போ மறுபடியும் நீங்கள் சனிப்பேச்சுன்னு ஒன்று புகுத்துருங்களே அப்படின்னு கேட்டால் தயவுசெய்து பயப்பட வேண்டாம். நேயர் பெருமக்கள் பாதம் தொட்டு பணிகின்றேன். வளவள கொலவளப்புக்கு இடமே இல்லை. வாக்கியத்தில் சனீஸ்வரர் என்ன பண்ண போகிறார், மேசராசிக்கு ரிஷபராசிக்கு ராசிக்கு என்ன பண்ண போகிறார். இப்போ சனீஸ்வரனுடைய குணங்கள் நமக்கு தெரியும். சனீஸ்வரர் கொடுப்பதை எவர் தடுப்பார், அதில் மாற்று கருத்தல்ல. பட்டாசு போல் பொரிந்து பொரிந்து தள்ளாமல் துன்பங்கள் எல்லாம் தூள் தூளாக ஆக்கி, பட்டாசு போல் பொரிந்து பொரிந்து தள்ளாமல் துன்பங்கள் எல்லாம் தூள் தூள் ஆக்கி, தனது தவறே என்றாலும் தனக்கே பிடிக்காமல் இருப்பவர் நீங்க தான். தியானமா ஓடிப்போய் நிற்பீங்க, யோகமா ஓடிப்போய் நிற்பீங்க, நீதியா ஓடிப்போய் உட்காருங்க, தர்மமா தலை காக்கும், உதவியா முன்னாடி செய்வீங்க, தன் உண்டு வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 6/3/2026 வாக்கிய பிரகாரம் மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான். பார்வை உள்ளவங்களுக்கு மட்டும் நேயர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஐயா. பார்வை மட்டும் இருந்தால் மட்டும் நீங்கள் சக்கரவர்த்தி யோகம்னு நம்ம சொல்ல முடியாது. பார்வை 3, 7, 10 இருக்கத்தான் செய்யும். என்ன திசை புத்தி நடக்குது? சனி திசையில் செவ்வாயா, செவ்வாயில் சனியா, ராகுல சந்திரனா, சந்திரனில் ராகுவா, அடிச்சு தூள் தூள் ஆக்கிட்டு போயிடுவான்ல, அதை பார்க்கணும்ல. 3 பெட்ரோல் பங்கையா ஐயா? எப்படியா சொன்னீங்க? 3 பெட்ரோல் பங்கு வச்சுருந்தோம்யா, ஒன்றுமே இல்லையா? ஏன்? அங்கேதான் சிக்கல், அங்கேதான் பிரேக்கபிள். ஒன்றும் பண்ண முடியாது. நவகிரகத்திட்ட நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் உண்டு, கடவுள் இல்லை, நாத்திகம் ஆஸ்திகம், இங்கே அதற்கு இடம் இல்லை. நாத்திகம்னாலும் நவகிரகம் வேணும், ஆத்திகம்னாலும் நவகிரகம் வேணும். நவகிரகங்கள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நவகிரகங்கள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நினைவில் வைத்து கொண்ட நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு உங்கள் ஜனனஜாதத்தை எடுத்துக்கங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான காலத்தை உருவாக்கக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நேரம். கடந்த காலத்தை விட்டுருங்க, கடந்த காலத்தில் விட்டுருங்க. இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நேரம். ஏன்னா உங்கள் ராசிக்கு ஈசன் சனி ஈஸ்வரன் 6. ஏற்கனவே நான் கன்னிக்கு 6ன்னு நிறைய சொல்லியிருக்கிறேன். அந்த திருக்கணித பிரகாரம் வாக்கிய பிரகாரமும் உங்களுக்கு 6ல் மந்தன் இருந்தால் அரச யோக வாழ்வு. எந்த சப்போர்ட்டில்? சனி திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் சனி புத்தி. மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், விருச்சக லக்கணமா, மேஷ லக்கணமா, தனுசு லக்கணமா, மீன லக்கணமா, இதை பார்த்துக்கிட்டு ரொம்ப உங்களுக்கு செல்வாக்கு கொடுக்கறது கன்னியா லக்கணம், ரொம்ப அதிகப்படியான செல்வத்தை கொடுக்கறது மீன லக்கணம், மிதுன லக்கணம். ஏன்னா உங்களோட மிதுனமும் கன்னியும் ரொம்ப உங்களை விட்டு போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு ஈசனே சனீசனை உச்சம் பெற்ற ராசி. துலாமில் தான் உச்சம். மற்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். கடகத்திலோட உச்சம், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், கன்னியில் புதன் உச்சம், அதை கூட நான் உங்களுக்கு சொல்லலையே. ஆனால் துலாமுக்கு வரும்போது இயற்கையாகவே என்ன பண்ணுறது? உச்சம் பெறுகிறார். யார்? சனி ஈஸ்வரர் உச்சம் பெறுகிறார். அப்போ எப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் இருக்கணும்? நீதி தவறாமை, நெறி தவறாமை, தர்மம் தவறாமை, சொல் தவறாமை, வேலை தவறாமை, பணியில் தாமதத்தை தவறாமை, எல்லாமே தவறாமல் செய்யக்கூடிய ராசி 12 ராசியில் ஒரே ராசி துலாம்.
அப்படிப்பட்டவங்களுக்கு சோதனை வந்தால், வேதனை வந்தால் அதையும் தோண்டு மாறி மாறி வெளியே சொல்லாத வார்த்தைகளை வெளியே கொட்டி கிடக்கும். எதையுமே வாய் திறக்காம பொறுமையாக இருக்கக்கூடிய ராசி தான் நீங்கள். ஆக கண்டிப்பாக இந்த காலம் நிச்சயமாக நன்றாக இருக்கும். விவசாயம், மரங்கள் சம்மந்தப்பட்டது, அழகு சம்மந்தப்பட்டது, ஆற்றல் சம்மந்தப்பட்டது, பேக்கரி சம்மந்தப்பட்டது, பெண்கள் சம்மந்தப்பட்டது, பெண்களில் கொஞ்சம் கவனம் சம்மந்தப்பட்டது, கார் சம்மந்தப்பட்டது, வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, எல்லா நடன, நாட்டியம், மீடியாக்கள், சின்னத்திரை, பெரிய திரை, நடுத்துறை, எந்த திரைத்துறையாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி என்பதில் மாற்று கருத்து அல்ல. உங்கள் வேலையை மட்டும் அதுலேயே கொஞ்சம் துலாம் ராசி நம்ம எடுத்துக்கிட்டால் இப்போ உங்கள் வேலையை மட்டும் சொன்னோம்னு அதுலேயே ஒரு ஏஜென்சி, வெளிநாடு, கண்டிப்பாக மிதன ராசியாக இருந்தாலும் சரி, துலாம் ராசியாக இருந்தாலும் சரி, கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, வெளிநாடு ஒரு இன்றைக்காவது நீங்கள் போயிட்டு வரணும். உங்களுடைய ராசிக்கு 7, 8, 9 குரு 9ஆம் பாரு. உங்கள் ராசிக்கு இப்போ துலாம் தான் இப்போ பார்க்குறாரு. 5, 7, 9 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. சனி வேற 6 இருக்காரு. அப்போ இதை விட உங்கள் திசா பற்றியே பார்த்துக்குங்க. நேயர்களுக்கு கவனமாக கேளுங்க. உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வேண்டியது, பாசிட்டிவ் பாயிண்ட்டுக்கு இங்கே இடம் இல்லை. பாசிட்டிவ் பாயிண்ட்டுக்காக எங்களுக்கு 1000 லைட்டை போட்டுட்டு எல்லா வேலையை விட்டுட்டு எங்களை மானிட்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு எது நெகட்டிவோ அதை நம்ம தவிர்க்கணும். என்ன திசை பற்றி உங்களுக்கு ஆகாதோ அதை நம்ம தவிர்க்கணும், அதை நீக்கணும். என்னென்னால் முடியாது, என்னென்னால் நீக்க முடியாது. நான் கடவுள் இல்லை. ஆனால் நவக்கிரகங்களை வழிபடும்போது அந்த தாக்கங்கள் குறையும். நவக்கிரகங்களை வழிபடும்போது அந்த தாக்கங்கள் குறையும். -1 பாயிண்ட் கூட இல்லைங்க. அவங்க நாமத்தை சொல்லுங்கள். கோயிலுக்கு போக வேண்டாம், அபிஷேகம் பண்ண வேண்டாம், ஆராதிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். பிரதர்சனம் போகிறீங்களா, உங்களால் முடிஞ்சால் சின்ன வயசுக்காரவங்க 48 சுற்றுங்க, கொஞ்சம் வயசுக்காரவங்க ஒரு 21 சுற்று சுற்றுங்க, ரொம்ப வயசானவங்க ஒரு 7 சுற்று சுற்றுங்க, பிரதர்சனம் சுற்றுங்க, தோப்புக்கரணை போடுங்க, பிள்ளையாரை வழிபடுங்க, வந்துக்கிட்டே இருங்க. எதோட நம்பிக்கையோட, எதோட எந்த விதமான ஆச்சனையும் இன்றி அப்படி நம்பிக்கையோடு செயல்பட்டால் துலாம் ராசிக்கு கண்டிப்பாக ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த நேரம். ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த நேரம். சனிப்பயிற்சி வாக்கியப்பரர் 6/3/2020 மிக அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக வராகமூர்த்தி இது பக்கத்தில் இருப்பாங்க, சிதம்பரம், கடலூர், விருத்தாச்சலம், வராகமூர்த்தி வழிபாடு, பூமிநாதர் வழிபாடு, வராகமூர்த்தி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ஆஞ்சநேயர் வெளிநாட்டு கூட்டி போவார், வராகமூர்த்தி பூமியை கொடுப்பார், பூமிநாதர் பூமியை கொடுப்பார். சகோதரர்களுடைய ஒற்றுமை குறையாது. நல்லா சகோதரர் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. நீண்ட ஆயுள் நிறைவு பெற்று இருப்பாங்க. கவலையே படாமல் இருப்பது இந்த துலாம் ராசி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கன்னிராசி, துலாம் ராசி, விருச்சகம், தனுசு, மகரம், இந்த 5க்கும் முத்தாய்ப்பான நேரங்கள். மறக்காதீங்க. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். நன்றாக இருப்பீங்க.